என் அப்பா எப்பவுமே கிங் தான். நான் எப்பவும் அப்பாவோட தான் இருப்பேன் அப்படிங்கிற மாரி சாஷா அவங்க இப்படி ஒரு விஷயத்த நெகிழ்ச்சியா சொல்லியிருக்காங்களா? குடும்பத்தோட விஜய் அவரை வரவேற்ற அப்பா அவங்க எடுத்துக்கிட்ட புகைப்படத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த விஷயத்த ஷேர் பண்ணியிருக்காங்களா? அவங்களோட படிப்பு காரணமா தான் இப்ப இந்த விழாவுல கலந்துக்க முடியலையா? வாங்க என்னாச்சுங்கிறத பார்க்கலாம். விஜய் அவருடைய மகன் ஏன் வரல, மகள் ஏன் வரல, இப்படி பல கேள்விகள் இருக்கு. ஏன்னா அவருக்கு இந்த வாழ்க்கையில முக்கியமான ஒரு நிமிடம். சொல்லப்போனா தனுஷ் அவரு விவாகரத்து வாங்கியிருக்காரு. ஆனா தனுஷ் அவருக்கா இருந்தாலும் ஐஸ்வர்யா அவங்களுக்கா இருந்தாலும் முக்கியமான நிகழ்ச்சிகள் எதுவா இருந்தாலும் அவங்க மகன்கள் வந்து அவங்களோடவே கூடவே நிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேரோட முடிவை ஏத்துக்கிட்டது மட்டும் இல்லாம உங்க ரெண்டு பேருக்கு என்னன்னாலும் நாங்க எப்பவும் கூட இருப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட மகன்கள் கூடவே நிக்கிறாங்க. ஆனா விஜய் அவருடைய இந்த முக்கியமான இந்த ஒரு நாள்ல கூட இவங்க வராதது ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்திருந்துச்சு. ஆனா சமூக வலைதளங்கள்ல ஜேசன் சஞ்சய் அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கம், சாஷா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பக்கம்னு நிறைய வைரல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஜேசன் சஞ்சய் அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரோட படத்தோட வேலைகள் இந்த மாதிரி புகைப்படங்கள் எல்லாம் பதிவிட்டிருக்க மாதிரி இருக்கு. அவர் வந்து எந்த ஒரு ஸ்டோரியோ மத்த எந்த விஷயங்களையுமே பதிவிடல. அதே சாஷா அவங்க பாத்தீங்கன்னா அப்பாவோட ஸ்டோரி எல்லாம் பதிவிடுற மாதிரி இருந்துச்சு. குடும்பத்தோட அப்பாவை வரவேற்று ரொம்ப சந்தோஷமா கேக் வெட்டுன அந்த புகைப்படம் எல்லாம் ஷேர் பண்ணி அவங்க குடும்பம் எவ்வளவு ஹாப்பியா இருக்கிறத ஷேர் பண்ணிருக்காங்க. அப்பாவுக்கு ஆசையா பாட்டெல்லாம் வச்சிருக்காங்க. என் அப்பா எப்பவும் கிங் தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஸ்டோரி வச்சிருக்காங்க. அந்த விஷயங்கள் சமூக வலைதளத்துல வைரல் ஆயிட்டு இருக்கு. இதை பார்த்த நிறைய பேர் சாஷா அவங்க அப்ப வந்து விஜய் அவர் கூட எப்பவும் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்காங்க. என்ன ஆனாலும் அப்பாவுக்கு சப்போர்ட் அப்படிங்கிற மாதிரி சாஷா அவங்க இருக்காங்க அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப படிப்பு காரணமா தான் அவங்க ரெண்டு பேரும் வர முடியல. ஆனா இதை வச்சு தேவையில்லாம எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சமூக வலைதளங்கள்ல இதுக்கு பதிலடியும் கொடுத்துட்டு இருக்காங்க. சங்கீதா அவங்களுடைய இந்த விவாகரத்து விஷயம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சாஷா அப்புறம் சஞ்சய் அவங்க ரெண்டு பேரையுமே விஜய் அவரு நானே பாத்துக்கிறேன், அவங்களுக்கு தேவையானது எல்லாமே நான் செய்யறேங்கிற மாதிரி சொல்லியிருக்காராம். ஆனா அவங்க ரெண்டு பேரும் என்ன முடிவு எடுக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். இப்ப வரைக்குமே மீடியா முன்னாடி வராம தன்னோட படிப்பு என்ன விஷயங்கள்ல கவனம் செலுத்துறது இவங்க ரெண்டு பேர் தான். இவ்வளவு பெரிய பொறுப்பு அவருக்கு கிடைச்சும் அந்த சமயத்துல கூட இவங்க ரெண்டு பேரும் மீடியா முன்னாடி வரல. அவங்க தனிப்பட்ட வாழ்க்கைய விரும்புறாங்களா அப்படிங்கிற மாதிரியும் சமூக வலைதளங்கள்ல இவங்களை பத்தின கேள்விகள் தாங்க அதிகமா இருக்கு. சஞ்சய் அவருடைய முதல் படம் சீக்கிரமா வந்து அந்த படம் ரிலீஸ் ஆக இருக்கு. படத்தோட வேலைகளும் போயிட்டு இருக்கு. என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம்.